தேவ செய்திக்காக பாதப்படியிலே வருகிறோம். ஆவியானவர் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அடியனை மறைத்து தேவ ஆவியானவர் வெளிப்படுவீராக. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்தி மீட்பரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபத்தை எடுக்கிறேன். ஜெபங்களை நல்ல பிதாவே. கடந்த வாரத்திலே நாம் வேதத்தை குறித்து தியானித்தோம். ஹல்லேலூயா. நீங்கள் பேசுகிறவர்களாயிருங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் என்ன பண்ணுங்க? பேசுகிறவர்களாயிருங்கள். பட்டயத்தை எடுத்துக்கொண்டு ஹல்லேலூயா நீங்கள் யுத்தம் பண்ணுகிற பிள்ளைகளாக இருங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்றுமே என்னைக்குமே நான் பாவி பாவி என்கிற மனநிலையிலே நீங்கள் இருப்பீர்களானால் நீங்கள் சாத்தானோடு எதிர்த்து நிற்க முடியாது. நீங்களே அறிக்கை எப்படி பண்ணுவீங்க? நான் பாவி அப்படின்னு அறிக்கை பண்ணிட்டு சாத்தான முன்னாடி நின்னீங்க அப்படின்னா அவன் சொல்லுவான், ஆமா நீ பாவி, நான் இப்ப எங்கேயும் போக முடியாது, நான் இங்க தான் இருப்பேன். என்ன சொல்லுவான்? நான் என்ன பண்ணுவேன்? இங்க தான் இருப்பேன், நான் பாவி. நம்ம நீயே சொல்லிட்ட. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேத வசனம், அந்த வேத வசனம் அப்படின்னா அவர் என்னை கழுவி இருக்கிறார், என்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார், என்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். அந்த உறுதி, அந்த விசுவாசத்தோடு கூட நீங்க பிசாசுக்கு முன்னாடி நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுக்காக இன்னொரு முக்கியமான கருத்து சொல்றேன். பாவத்துல வாழ்ந்துட்டு பாவமான கிரியைகளை செய்துட்டு பாவத்துக்குள்ள இருந்துட்டு நீங்க இப்படி அறிக்கையிட்டீங்க அப்படின்னா பிசாசு உங்களை தான் திருப்பி அடிக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாவத்துல வாழ்ந்துட்டு பாவத்திலே இருந்துட்டு நான் நீதிமான் அப்படி சொல்லிட்டு இங்க வந்து என்ன பண்ண முடியாது? நிற்க முடியாது. ரொம்ப கவனமா இருங்க. ஹல்லேலூயா. கிருபையின் நாட்கள் தானே. ஆண்டவர் என்ன பார்த்துட்டே இருக்கிறாரு. அவர் என்ன இவ்வளவு நாள் என்ன அடிக்கவா செய்தாரு? என்ன அடிக்க போறாரு? துணிகரமான பாவம். ஹல்லேலூயா. ஒரு செகண்ட்ல உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி கொண்டு போய்விடும். ஹல்லேலூயா. அப்படி ஒரு சூழ்நிலையில் இருப்பீர்களானால் மனம் திரும்பி விடுங்கள். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இது நம்முடைய தலைப்பு அல்ல, ஆவியானவர் உணர்த்தினது. நான் உங்களிடம் சொல்லிவிட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள். ஆமென். உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள். இந்த நாளிலே தேவன் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள். நேற்று போன வாரத்திலே நீங்கள் தேவன் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை பட்டயத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யுத்தம் தேவனுடையது, பட்டயமும் அவருடையது. ஹல்லேலூயா. பட்டயம் அவருடையது. தேவ வார்த்தை தான் தேவனுடைய பட்டயமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் வார்த்தையை எடுத்து பயன்படுத்த வேண்டும். ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் நான் சொன்னேன், தேவ வசனங்களை, அநேக வசனங்களை சுட்டி காட்டி. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் அதைத்தான் சொல்கிறார். இருளான சூழ்நிலை என்பது கூட ஒரு யுத்தத்திற்கு சமம். இருளிலே நடக்கிறது அது ஒரு யுத்தம். அது பாவத்தினுடைய யுத்தம், பாவத்தின் யுத்தம். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது தான் சொல்றாரு. ஹல்லேலூயா. உம்முடைய வசனம் என்னுடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே வசனத்தை நீங்கள் வாசிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். வசனத்தை எப்படின்னா வாசிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். தினமும் வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே ஜீவ வழி. போதக சிச்சை தான் என்ன பண்ணுது? ஜீவ வழி. வேதமே வெளிச்சம். இருள் உங்கள்கிட்ட இருந்து போனோம் அப்படின்னா நீங்க டெய்லி இந்த வேதத்தை நீங்க வாசிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். நீங்க வாசிங்க. உங்களுக்குள்ளாய் மறைந்திருக்கிற இருள் ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய சிந்தனையிலிருந்து, உங்களுடைய சரீரத்திலிருந்து போய்கொண்டே இருக்கும். ஏனென்றால் தேவன் தான் வார்த்தையானவர். தேவன் ஆவியாய் இருக்கிறார். தேவனுடைய வார்த்தையும் ஆவியாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகள் வேத வசனத்தை ரொம்ப இம்பார்ட் பண்ணி வாசிங்க. நீங்க ஜெபிங்க. உங்களுடைய ஜெப நேரத்திற்கு பின்பதா எப்பொழுதும் வேதத்தை குறித்த தியானத்திலும் வேதம் என்ன சொல்லுகிறது என்கிற அந்த கருத்திலும் உங்களுடைய சிந்தனை இருக்க கடவுள். ஹல்லேலூயா. அப்பொழுது நீங்கள் அதிகமாக வேதத்தை தியானிக்க உங்களுடைய இருதயமானது அந்த வசனத்தின் மேலே உறுதிப்படுகிறதாய் மாறும். என்னாகும்? உறுதிப்படும். நம்பிக்கை வரும் அந்த வசனத்தின் மேல. நீங்க வேதத்தை வாசிக்காம நீங்க ஒரு மாசம் வேதமே வாசிக்கல, வெறுமனே நீங்க ஜெபித்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையே இருக்காது. ஏனென்றால் தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ள என்ன பண்ணல? கிரியை நடப்பிக்க முடியல. அவர் கிரியை நடப்பிக்கணும் அப்படின்னா வேத வசனத்தை நீங்க வாசிக்கணும். வேத வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுதுதான் ஆவியானவர் உங்களுக்குள்ள என்ன பண்ணுவாரு? கிரியை செய்ய ஆரம்பிப்பார். அவர் கிரியை செய்ய
உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களும் சரி, உங்களை சுற்றி இருக்கிற போராட்டங்களும் ஆட்டோமேட்டிக்காக மாற ஆரம்பிக்கும். மௌனமாய் வேதத்தை வாசிப்பதை விட நீங்கள் இன்னும் அதிக சத்தமாய் வாய்களை திறந்து நீங்கள் வாசிப்பீர்களானால் அந்த இடத்திலே விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. நீங்கள் அறிக்கை பண்ணும் பொழுது, அந்த வார்த்தை எடுத்து அறிக்கை பண்ணும் பொழுது, தேவ வசனத்தை நீங்கள் தியானித்து சத்தமாய் நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த இடத்திலே ஒரு விடுதலை உடனடியாக நீங்கள் பார்ப்பீர்கள். ஏனென்றால் அதை நான் அனுபவப்பட்டு பேசுகிறேன். வேதத்தை வாசிக்காமல் உங்களோடு கூட நான் என்று பேசுவதே இல்லை. நான் செய்கிறதை தான் உங்கள்கிட்ட நான் சொல்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் மிக தெளிவா சொல்லுது, மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற நீ ஆகாதவனாய் போகாதபடி என்று வேதம் சொல்லுகிறது. நான் மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிறேன், ஆகவே உங்களை காட்டிலும் ஹல்லேலூயா எனக்கு தான் என்ன இருக்கும், பிரஷர் அதிகமா இருக்கும். ஆகவே நீங்கள் வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகளாக தியானம் பண்ணுங்கள். எப்பொழுதும் இடைவிடாமல் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதுதான் பாக்கியவான். நீங்கள் பாக்கியவான் அப்படின்னா வேதத்தை வாசிக்கிறீங்களா, நீங்க தான் பாக்கியவான். ஹல்லேலூயா. மார்த்தாளுக்கு ஆண்டவர் இயேசுப்பா சொல்றாங்க, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிகிறது. எது நல்ல பங்கு? தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து தேவ வார்த்தை கேட்பது நல்ல பங்கு. ஓய்வு நாளிலே சபைக்கு வந்து தேவனுடைய வார்த்தை கேட்பது நல்ல பங்கு. ஓய்வு நாளிலே கிடைக்கிற 2 மணி நேரம் தான், 3 மணி நேரம் தான் டைம் இருக்கு. அதுலயும் இரவு சிற்று வேலையை முடித்துக் கொண்டு தேவனுடைய சமூகத்தில் வந்து தேவனை ஆராதிப்பது நல்ல பங்கு, நல்ல பங்கு. நீங்க ஏதோ வெறுமையா சரி ஏதோ ஒரு போராட்டத்தில் இங்க வந்துட்டேன் அப்படின்னு இல்ல, ஆண்டவர் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டுதான் இருக்கிறார். நீங்க நைட்ல வேலைக்கு போனீங்க, முடியாத ஒரு சூழ்நிலை, இனி அடுத்து திரும்ப நைட்டு வேலைக்கு போனோம், அதற்கு முன்பும் தேவனுடைய சமூகத்திலே மார்த்தாள் அமர்ந்திருந்தது போல, ஹல்லேலூயா, மரியாள் அமர்ந்திருந்தது போல. மார்த்தாள் தான் என்ன இருந்துச்சு, படபடப்பு இருந்துச்சு. ஹல்லேலூயா. ஏசப்பாவுக்கு டீ கொடுக்கறதா, சுகர் போடுறதா, பச்சி செய்யறதா, அவங்களுக்கு என்ன இருக்கு, பயங்கர போராட்டம் இருந்துச்சு மார்த்தாளுக்கு. மரியாளுக்கு அந்த போராட்டம் ஒன்றும் இல்ல, இருந்துச்சு. எல்லா வேலையும் அங்கே இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் தேவனுடைய சமூகத்தில் நான் அமர்ந்திருப்பேன். சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள். அதுதான் வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. ஏனென்றால் நீங்கள் சபை கூடி வருகிற பொழுது, தேவ வார்த்தைகள் வெளிப்படும் பொழுது, அந்த வாரத்திலே நீங்கள் எப்படியெல்லாம் நீங்கள் கடந்து செல்ல வேண்டும் என்பதை தேவ ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார், நீங்கள் வசனத்தை வாசிக்கிற பொழுது. ஆகவே அந்த வார்த்தை உங்களுக்குள்ளாய் கிரியை செய்து கொண்டே இருக்கும். அது ஜீவனுள்ள வார்த்தை, அது அழிந்து போகிற வார்த்தை இல்லை. ஒவ்வொரு எந்த ஊழியக்காரரும் தேவனுடைய வார்த்தை அறிவிக்கிறார் என்றால் அது அழிந்து போகிற வார்த்தை இல்லை, அது ஜீவனுள்ள வார்த்தை. ஆகவே அது அழியாமல் உங்களுடைய இருதயத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கும். அதுதான் வேதம் சொல்கிறது, மங்கிய நிறத்தீயை அவர் அணைக்காமலும் நெறிந்த நாணலை முறிக்காமல் இல்லை. உங்களுடையக்குள்ளாய் இருக்கிற ஆவி மங்கி போய் இருக்கிறது என்றால் நீங்கள் வேதத்தை எடுத்து வாசியுங்கள், வேதத்தை எடுத்து தியானம் பண்ணுங்கள், அவருடைய வாக்கு தத்தத்தை பிடித்து நீங்கள் ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நீங்கள் உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள், உங்கள் விசுவாசத்தை நீங்கள் உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள், உங்கள் வாக்கு தத்தத்தை நீங்கள் உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தேவன் வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் புதிய புதிய வாக்கு தத்தங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கிற வேளையிலே தேவன் உங்களுக்கு என்று இந்த நாளிலே ஒரு வாக்கு தத்தத்தை வைத்திருக்கிறார். என்னுடைய மகன், என்னுடைய மகள் இந்த காலை வேளையில் என்னோடு கூட அமர்ந்திருக்கிறார், ஜெபிக்கிறார். ஆகவே இந்த நாளுக்குரிய வார்த்தையை நான் அவருக்கு கொடுக்கிறேன் என்று உங்களுக்குரிய வாக்கு தத்தம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. வாக்கு தத்தத்தை எடுத்தீர்கள் என்றால் அதை பிடித்துக் கொண்டு அதிலே நீங்கள் உறுதியாயிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்வோமா? ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 2:42. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் ஏனோதானோ என்று தரித்திருந்தார்கள், அப்படிதானே? ஹல்லேலூயா. அவர்கள் எப்படி இருந்தார்களா? உறுதியாய் பிடித்துக் கொண்டார்கள். அவர்கள் அப்பம் பிட்கிற வேளையிலும் ஜெபிக்கிற வேளையிலும்
அவர்களுடைய சிந்தனை உறுதியாக இருந்தது. எப்படி இருந்துச்சு? உறுதியாக இருந்தது. ஆவியானவர் உங்களிடத்தில் இங்கு சொல்லுகிற காரியம் தான், நீங்கள் உறுதியாக இருங்கள். வேதம் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தையிலே நீங்கள் உறுதியாயிருங்கள், ஜெபத்திலே நீங்கள் உறுதியாயிருங்கள், அப்பம் பிட்குதலிலே நீங்கள் உறுதியாயிருங்கள். ரோமர் 12வது அதிகாரம் 12வது வசனம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் சொல்கிற காரியம், நீங்க எதை செய்தாலும் அதை உறுதியோடு கூட செய்யுங்கள். என்ன பண்ணுங்க? உறுதியோடு கூட செய்யுங்கள். இப்போ ஒரு பில்டிங் கட்டுறீங்க அப்படின்னா வேதமே அதுக்கு சொல்லுது, இந்த பில்டிங்கை கட்டி முடிக்க திராணி இருக்கா, நம்ம என்ன பண்ணணும்? முன்னாடியே சோதித்து பார்க்க வேண்டும். அதை சோதித்து பார்த்ததுக்கு பின்பதாக அதில் என்ன பண்ணணும்? உறுதி வைக்கணும். இதை என்னால் செய்து முடிக்க முடியும், இந்த காரியத்தை என்னால் செய்ய முடியும் என்கிற ஒரு உறுதி அவனுக்குள்ளா இருக்குமே, ஆனால் அது கட்டப்படுகிற ஒரு கட்டடம் அது முழுவதுமாக கட்டி முடிக்கப்படும். ஹல்லேலூயா. ஊழியமும் அதே போலதான். ஊழியம் இருக்கிறது, தேவ ஜனங்கள் இருக்கிறார்கள், தேவனை அறியாத ஜனங்கள் இருக்கிறார்கள். இது எப்படி கட்டப்படும்? தேவன் நம்மோடு கூட இருந்து கிரியை நடப்பிப்பார் என்கிற அந்த உறுதி நமக்குள்ளாக இருக்கணும். அந்த உறுதி இருந்தாதான் ஊழியமே நடக்கும். அந்த உறுதி இல்லைன்னா ஊழியம் நடக்காது. தேவன் எப்படி கிரியை செய்வாரு? சபையில் ஆத்துமாக்கள் இல்ல, ஜனங்கள் இவ்வளவு பேர் வெளியே இருக்கிறாங்க, நம்ம சொல்றத எந்த ஜனங்களும் கேட்கறது இல்ல, எல்லாம் நரகத்துக்கு நேராகவும் பாவத்துக்கு நேராக தான் போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி என்று தேவன் மேல் வைத்த நம்பிக்கை இல்லாமல் மாம்சத்திலே நாம் ஒன்றை முடிவெடுத்துக் கொண்டிருப்போமானால், ஹல்லேலூயா, ஊழியம் நடக்கவே நடக்காது. ஹல்லேலூயா. தேவன் ஊழியத்திலே நம்மோடு கூட இருக்கிறார், ஊழியம் செய்ய அவர் என்னை அனுப்பி இருக்கிறார், அவர் ஏற்ற வேளையிலே எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்கிற அந்த உறுதி நமக்குள்ளா இருக்குமே, ஆனால் ஊழியம் நடக்கும். ஹல்லேலூயா. குடும்பம் அதுதான், ஒரு கம்பெனினா அதுதான். ஒரு கம்பெனினா ஒரு கொட்டேஷன் எடுக்கிறாங்க, ஒரு கொட்டேஷன் எடுத்தாச்சுன்னா இத்தனை கோடி ரூபாய் கொட்டேஷன் போடுறாங்க. அந்த கொட்டேஷன்ல அவங்களுக்குள்ள ஒரு முடிவு பண்ணுவாங்க. முதலாவது இத்தனை கோடி ரூபாய் வருது, இவ்வளவு ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க, இவ்வளவு நமக்கு செலவாகுது, இவ்வளவு நமக்கு வருமானம் வருது. அவங்களுக்கு முதலாவது அவங்க ஒரு உறுதி எடுத்துக் கொள்கிறார்கள். இதிலே நாம் இந்த கான்ட்ராக்டை எடுத்தால் நல்ல முறையாக நாம் இதை நடத்த முடியும் என்கிற ஒரு உறுதியை எடுத்துக் கொள்கிறார்கள். அந்த உறுதிக்கு பின்பதாகத்தான் அந்த வேலையை அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படிதான். எல்லா இந்த உலகத்தின் காரியமா இருக்கிற இந்த உலகத்தின் பிள்ளைகளே எல்லாவற்றிற்கும் ஒரு தெளிவான ஒரு கண்ணோட்டமும் ஒரு உறுதியும் இருக்கும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகள் எவ்வளவு உறுதியாய் இருக்க வேண்டும், எவ்வளவு தெளிவாய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே, அவர் வாக்குத்தத்தத்தை அவர் நமக்கு நிறைவேற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறாரே என்கிற உறுதி நம்முடைய இருதயத்திற்குள்ளாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த உறுதியிலே நாம் அசையாதவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் தான் எந்த வேளையிலும் அப்படிதான், எந்த சூழ்நிலையிலும் அப்படிதான். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் அவர்கள் சாட்சியா இருக்கிறாங்க, அவர்கள் உறுதியாக இருந்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. சகோதர சகோதரிக்குள்ள ஐக்கியத்திற்குள்ள உறுதியாக இருக்க வேண்டும். பிசாசானவனுக்கு கிரியை செய்ய என்ன பண்ணக்கூடாது? இடம் கொடுக்கவே கூடாது. அவன் எந்த விதத்திலாவது உங்களை திசை திருப்ப வரலாம், உங்களுடைய ஊழியத்தை தடை பண்ணலாம், பிரச்சனைகளை போராட்டங்களை கொண்டு வர முயற்சி செய்யலாம். ஹல்லேலூயா. தேவன் மேல் வைத்த நம்பிக்கையிலே தேவன் இதை கவனித்துக் கொள்வார், தேவன் இதை நடத்த போதுமானவராக இருக்கிறார், என் இயேசப்பா என்னோட கூட இருக்கிறார் என்கிற உறுதி உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். அந்த உறுதி இருக்கும் பொழுது நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. பழைய ஏற்பாட்டின் காரியங்களிலே பார்க்கும் பொழுது, தொடர்ந்து எல்லா இடங்களிலே நாம் பார்க்கும் பொழுது, வேதத்திலே உறுதியா இருந்த எல்லாருமே ஜெயம் பெற்றார்கள். எபிரேயர் 3:14 ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கை உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமே, ஆனால் பங்குள்ளவர்களாய் இருப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்குள்ளாய் வரும்பொழுது ஆரம்பத்தில் நம்ம எப்படி இருந்தோம்? ஹல்லேலூயா. ஜெபம்னா என்ன, வேத வாசிப்புனா என்ன, ஊழியம்னா என்ன, பாடல்னா என்ன? ஹல்லேலூயா. அது ஆரம்பத்தில் தேவன் மீது கொண்ட அது அன்பு.
போக போக நம்முடைய வாழ்க்கையில சூழ்நிலைகளை பார்த்ததற்கு பின்பதாக நம்ம என்ன பண்றோம்? அதிலே தளர்ந்து போகிறவர்களாய் காணப்படுகிறோம். எப்படி இருக்கிறோம்? நம்ம தளர்ந்து போகிறோம். இவ்வளவு நாள் ஓடணும், ஆண்டவருக்காக ஓடணும், ஊழியத்தை செய்தோம், ஆனா எந்தவித மாற்றமும் இல்லையே. ஹல்லேலூயா. ஆவியானவர் சொல்றாரு, ஹல்லேலூயா, அந்த ஆரம்பத்திலே கொண்டிருந்த நம்பிக்கையை முடிவு பரியந்தம் நாம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமே ஆனால், ஹல்லேலூயா, நாம் என்ன பண்ண? கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் நாம் இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? நம்ம பங்குள்ளவர்களாய் இருக்கிறோம். நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கையிலே, நாம் தொடக்கத்திலே இயேசு மீது வைத்திருந்த அந்த நம்பிக்கையிலே, ஒரு காரியத்தின் மீது வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை நான் முடிவு நாட்கள் வரையிலும், என்னுடைய ஜீவன் முடிகிற நாட்கள் வரையிலும் அந்த நம்பிக்கையிலே நான் அசையாமல் நான் உறுதியாய் இருப்பேனால், நான் கிறிஸ்துவோடு கூட பங்குள்ளவனாய் நான் இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் உறுதியாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ரூத்தை பார்க்கும் பொழுது ரூத் என்ன பண்றாங்க? மாமியார் என்ன சொல்றாங்க? நீ உன்னுடைய இனத்துக்கு, நீ என்ன இனத்தார்க்கத்திலே திரும்ப போ, நீ என்னோடு கூட நீ என்ன பண்ண வேண்டாம், வர வேண்டாம். உனக்கென்று ஒரு ஜாதி இருக்கிறது, உனக்கென்று ஒரு கூட்டம் இருக்கிறது, அந்த கூட்டத்தோடு கூட நீ இணைந்து கொள் என்று அவருடைய மாமியார் அவருடைய வற்புறுத்துகிறாங்க ரூத்திடத்திலே. ஹல்லேலூயா. ஆனால் ரூத் என்ன பண்றாங்க? பிடிவாதமாய் உறுதியாய் நின்றார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நீங்கள் எங்கு சென்றாலும் நான் உங்களோடு கூட வருவேன். உங்களுடைய தேவன் தான் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு உறுதி பாருங்க. அந்த உறுதி ரூத்தை மிக மேன்மையான ஒரு இடத்திற்கு கடந்து சென்றாச்சு. ஹல்லேலூயா. அந்த ரூத் மாத்திரம் பாருங்க, அவர்கள் அந்த வேளையிலே தன்னுடைய பின்னான வாழ்க்கைக்கு நேராக அவர்கள் திரும்பி இருப்பார்களானால், பழைய சூழ்நிலைக்குள்ளாய் திரும்பி இருப்பார்களானால், ரூத்தின் புஸ்தகமே வேதத்தில் வந்திருக்காது. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த நம்பிக்கை, விசுவாசம், இனி தேவனுடைய ஜனம் என்று ரூத் என்ன பண்ணிட்டாங்க? அறிந்து கொண்டார்கள். அறிந்து கொண்ட உடனாக, இனி என்னுடைய வாழ்க்கை என்னுடைய பழைய வாழ்க்கை அல்ல, இனி உங்களோடு கூட தான் என்னுடைய வாழ்க்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாட்களை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, ரூத்தை நினைக்கும் பொழுது இந்த நாள் நமக்கு ஒரு சாட்சியான நாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அனாதை இல்லங்கள் உண்டாக்கப்படுகிறது. எப்படி? ஹல்லேலூயா. சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்லும் முன்னாடி என்ன வருது? கோபம் வருது. குடும்பத்தை கட்டி எழுப்ப வேண்டிய உறுதி என்ன பண்ண வேண்டியதில்ல, கட்டி எழுப்ப வேண்டிய கரத்தில் என்ன பண்ணல இல்லை. எப்பொழுது பிரிக்கலாம் என்று, எப்பொழுது எப்படி குடும்பத்தை பிரிக்கலாம், எப்படி அது பிரியும், அது சாத்தானுடைய கிரியை. ஹல்லேலூயா. குடும்பத்தை பிரிக்கிறது என்றால் அது சாத்தானுடைய கிரியை. ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இனி இவர்கள் இருவர் அல்ல ஒருவர் சொல்லிதான் கொடுத்தார், குடும்பத்தை கொடுத்தார். அவர் நிலைப்படுத்தினார், தன்னுடைய வார்த்தையை அனுப்பி நிலைப்படுத்தினார். ஹல்லேலூயா. குடும்பங்கள் ஹல்லேலூயா உறுதியாக இருக்க வேண்டும். சகோதர ஐக்கியத்தில் எப்படி இருக்கணும்? உறுதியாக இருக்க வேண்டும். கணவன் மனைவி ஐக்கியத்தில் எப்படி இருக்கணும்? உறுதியாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கணவன் மனைவிக்குள்ள சண்டை வர்றது இயற்கை. எல்லா கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரலன்னா ரெண்டு பேருக்குள்ளேயுமே ஒரு கான்செப்ட் வந்துடும். என்ன வந்துடும்? உண்மையிலேயே இவருக்கு மேல நமக்கு அன்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிற என்ன பண்றோம்? ஒரு எண்ணம் வந்துடும். ஹல்லேலூயா. செக் பண்றது லெவலோட செக் பண்ணி என்ன பண்ணிரணும்? முடிச்சிடணும். லெவல் மேல போயிடுச்சு அப்படின்னா உறுதியா இருக்க வேண்டியது என்ன பண்ணிடும்? உடைஞ்சிடும். உறுதியா இருக்கிறது என்ன பண்ணணும்? உடைஞ்சிடும். ஹல்லேலூயா. பாருங்க, ரூத் பாருங்க, தேவன் யார் உண்மையான தேவன் என்பதை ரூத் என்ன பண்ணாங்க? கண்டுபிடிச்சிட்டாங்க. அதற்கு பின்பதாக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கணவனை ஆண்டவர் கொடுத்தாருன்னா அப்படின்னா இவர் தான் உனக்கு நல்ல கணவர், அவ்வளவுதான். ஆண்டவர் மனைவியை கொடுத்துட்டாருன்னா இவள் தான் உனக்கு நல்ல மனைவி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுல உறுதியா இருங்க, நீங்க அசையவே கூடாது. இது முட்டி சாகிற வரையிலும், இந்த பூமியில நம்ம நாளுக்கு இருக்கிற நாட்கள் வரையிலும் இந்த உறுதியை விட்டு நீங்கள் பின்வாங்கவே கூடாது. ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் ஒருவனை தான் கொடுத்தார், ஒருத்தியை தான் கொடுத்தார். முடிவு புரிந்த ஒருவன் ஒருத்தி தான். ஹல்லேலூயா. அதை தேவன் விரும்புகிறார். ஆகவே குடும்பத்திலே அது உறுதி இருக்க வேண்டும். என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி, உறுதி. ஹல்லேலூயா. அது இல்லைன்னா எடுத்ததுக்கெல்லாம் நீ பெருசா நான் பெருசான்னு போட்டீங்கன்னா ஒண்ணும் இல்ல, இன்னும் கோர்ட்ல கேஸ் ஏறிட்டு இருக்கு. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஹல்லேலூயா. பாவம் தான் நடக்கும், வேற ஒண்ணும் நடக்காது. விபச்சாரம் நடக்கும், வேற ஒண்ணும் நடக்காது. உறுதியற்ற தன்மை. ஹல்லேலூயா. கணவன் மனைவிக்குள்ளாய் உறுதியா இருங்கள். வேதம் அதைத்தான் சொல்லுது. சண்டை போராட்டங்கள் அதெல்லாம் 10 நிமிஷத்துல என்ன பண்ணும்? வேதமே சொல்லுது 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், அதுக்கப்புறம் சந்தோஷமா இருப்பீர்கள். 10 நாள் சண்டை போட்டீங்கன்னா 12 நாள் ஐக்கியமாகி விடுவீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தனால வராமே. ரூத்தை பார்க்கும் பொழுது தன்னுடைய மாமியாரை விட்டு அவள் போவதற்கு என்ன பண்ணல? விரும்பவில்லை. அவரிடத்திலே உறுதி இருந்தது என்ற வேதத்திலே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்கள் ரூத்தின் புஸ்தகம். வாசிங்க. போதும் சிஸ்டர். ஹல்லேலூயா. பாருங்க எப்படி ரூத் நகோமியை பார்த்த பொழுது, அவர்களோடு கூட சஞ்சரித்த பொழுது, உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் இவர்கள் என்று தன்னுடைய சொந்த குலத்தை விட்டு ரூத்தோடு கூட இணைந்து அந்த உறுதியிலே அவர்கள், நகோமியோடு கூட இணைந்து அந்த உறுதியிலே அவர்கள் எப்படி ரூத்து உறுதியாய் நின்றாளோ, ஹல்லேலூயா, அதே போல தேவனுடைய பிள்ளைகளும் தேவனுடைய சமூகத்திற்கு வந்ததற்கு பின்பதாக, தேவனை அறிந்ததற்கு பின்பதாக தேவன் மேல் நீங்கள் உறுதியாய் நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் மேல் நீங்கள் என்ன பண்ணணும்? உறுதியாய் நிற்க வேண்டும். தேவனுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்? வைராக்கியம் பாராட்ட வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் என்பவர் அழிந்து போகிறவர் அல்ல, அவருடைய வருகை மிக சமீபம். ஹல்லேலூயா. எக்காலதுனி சத்தத்தோடு என் தேவன் வருவார். இதோடு கூட நம்முடைய வாழ்க்கை என்ன பண்றதில்ல, முடிந்து போவதில்லை. இதற்கு பின்பதாய் நித்தியமாக காலமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கைக்கு தான் தேவன் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த வாழ்க்கையை நீங்கள் அடைந்து விட வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் சபையை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த நித்திய ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் அவருடைய ஜீவ வசனத்தை உங்களுக்குள்ளாய் கொடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் போதகர்களை ஏற்படுத்தி இருக்கிறார், மூப்பர்களை ஏற்படுத்தி இருக்கிறார், விசுவாச பிள்ளைகளை ஏற்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் அழிவில்லாத ராஜ்யத்திற்குள்ளாய் நாம் பிரவேசிக்கும்படியாக. ஹல்லேலூயா. அவருடைய வருகையை குறித்துதான, அவருடைய ஐக்கியத்திற்குள்ளான உங்களுக்குள்ளாய் அந்த உறுதி நிலையாக இருக்க வேண்டும். உறுதி, தேவனை நான் பற்றி கொண்டு விட்டேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே சேர்ந்து போடுமா, போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், சிலுவையின் முன்னே உலகமின் பின்னே, சிலுவையின் முன்னே உலகமின் பின்னே, சிலுவையின் முன்னே உலகமின் பின்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த உறுதி இருக்கிறது? ஹல்லேலூயா. நீங்கள் பழைய வாழ்க்கையை விட்டு, அந்தகார இருளை விட்டு ஆச்சரியமான ஒளி நடத்திற்குள்ளாய் நீங்கள் வந்து விட்டீர்கள். இதுல நீங்கள் என்ன பண்ணணும்? உறுதியாய் தரித்து நில்லுங்கள். உறுதியாய் தரித்து நில்லுங்கள். ஹல்லேலூயா. உறுதி, உங்களுடைய இருதயத்தில் அந்த உறுதி இருக்கணும். என்னோடு கூட இயேசு வந்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கும் போது மாத்திரமல்ல, ஹல்லேலூயா, பலவீனம் வரும் பொழுது மாத்திரமல்ல, ஹல்லேலூயா, எந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய இருதயத்தில் ஒரு உறுதி இருக்குமே என்றால், என் இயேசு என்னோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார், என் இயேசு என்னோடு கூட இருக்கிறார். வாயில திறந்து அறிக்கை பண்ணுங்க, வாயில திறந்து அறிக்கை பண்ணுங்க, என் இயேசு என்னோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார். அந்த உறுதியை நீங்கள் அசைவில்லாதவர்களாயிருங்கள், அசைவில்லாதவர்களாயிருங்கள். அறிக்கை பண்றது ரொம்ப முக்கியம், அறிக்கை பண்றது ரொம்ப முக்கியம்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்பை குறித்து பார்க்கும் பொழுது அவருக்குள்ளாக ஒரு உறுதி இருந்தது. தேவன் இந்த தேசத்திலிருந்து உங்களை அழைத்து செல்லும் பொழுது, ஹல்லேலூயா, உங்களை இந்த தேசத்திலிருந்து தேவன் உங்களை அழைத்து செல்வார். அப்பொழுது இந்த எலும்புகளை எடுத்துக்கொண்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, போங்கள் என்று அவர் சொன்னார். அதே போல தேவன் அந்த இடத்தில் அந்த காரியத்தை நிறைவேற்றினார். மோசே போது யோசேப்புடைய எலும்புகளை எடுத்துக்கொண்டு போனார்கள். ஹல்லேலூயா. விசுவாசம் நம்பப்படுவதில் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தில் நீங்கள் உறுதியாக இருங்கள். இந்த சூழ்நிலையிலே நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் மேல் கொண்ட அந்த விசுவாசத்திலே நீங்கள் அசைவில்லாதவர்களாய் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த சத்தம் உங்களுடைய வாயிலிருந்து புறப்படட்டும். என் இயேசு என்னோடு கூட இருக்கிறார், என் இயேசு என்னோடு கூட நடந்து வந்து கொண்டிருக்கிறார், என் இயேசு என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த போராட்டத்தின் மத்தியில நான் கடந்து போயிட்டு இருக்கிறேன், என் இயேசு என்னோடு கூட வந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசேக்கு விரோதமாய் எழுப்பி போறாங்க. மோசேக்கு விரோதமாய் எகிப்து தேசத்திலிருந்து கடந்து செல்றாங்க பார்வோன் சேனைகள். ஹல்லேலூயா. மோசேட்ட என்ன இருந்துச்சு? ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. என்ன இருந்துச்சு? யுத்தம் பண்றதுக்கு ஏற்கனவே 400 வருஷம் அடிமைத்தனத்துல இருந்து அடி வாங்கி எல்லாம் ஒரு சூழ்நிலையில எப்படி நாம் மரிக்கிற சூழ்நிலையில தான் இருப்பாங்க. ஹல்லேலூயா. நாம் அந்த 400 வருட கூக்குரல் தேவனிடத்திலே எட்டியது என்று அப்பா அவர்கள் எவ்வளவு அழுது கதறி இருப்பார்கள். அப்படி பலவீனப்பட்ட ஒரு கூட்டம் தான் அந்த பாலைவனத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கு, நடந்து போய் கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு நம்பிக்கை மோசேக்கு இருந்தது. தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதாங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கணும். போராட்டத்தை பார்த்த உடனே ஆண்டவரை மறுதலிக்கிறது அல்ல. ஹல்லேலூயா. போராட்டத்தை பார்க்க எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வரப்போகுதுன்னு நீங்க அறிக்கை பண்ணீங்கன்னா அதுதான் உறுதியா இருப்பார். ஹல்லேலூயா. மோசேயோடு அந்த கூட்ட ஜனங்கள் நடந்து போயிட்டு இருக்காங்க. முன்பக்கம் என்ன பண்ணி இருக்குது? செங்கடல், பின்னாடி எகிப்தினுடைய சேனை, இரண்டும் வருது. நடுவில் இருக்கிறது தான் தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பக்கம் போனாலும் மரணம், இந்த பக்கம் போனாலும் மரணம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய தூதரானவர் என்று வேதம் சொல்கிறது. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே அக்கினிமயமாய் அந்த இடத்திலே நின்று அவரை பாதுகாத்தார். ஹல்லேலூயா. ஏன் இந்த காரியம் நடந்தது? மோசே தேவனுக்கு மோசே கொடுத்த வார்த்தையின் மீது மோசே வைத்த அந்த உறுதி அவர்களை கானான் தேசத்திற்கு நேராக நடத்தி சென்றது. உங்களுடைய உறுதியிலே, ஹல்லேலூயா, உங்களுடைய விசுவாசத்தில் நீங்கள் உறுதியாக இருங்கள். இந்த நாளிலே ரொம்ப ஒவ்வொரு நாளும் நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது, வேதத்தை தியானிக்கும் பொழுது தேவ வசனத்தை எடுத்து நீங்கள் பேசுங்கள். ஹல்லேலூயா. ஒரு மனிதன் பலவீனப்பட்டு இருக்கிறார் என்றால் நாம் அவருக்காக ஜெபிக்கிறோம். இப்ப ஜெபித்த உடனாக அவர் என்ன பண்றாரு? குணமாகி விட்டார். இப்ப குணமாகி விட்டார் என்றால் அவர் வந்து என்ன பண்றாரு? தேவனுடைய சமூகத்தில் நின்று சாட்சி கொடுக்கிறார். தேவன் என்னை குணமாக்கினார் என்று. எப்படி என்ன பண்றாரு? தேவன் என்னை குணமாக்கினார் என்று அந்த சகோதரன் வந்து சாட்சி கொடுக்கிறார். ஆனால் திரும்பவும் 2-3 மாசம் பாருங்க, 2-3 மாசத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது? திரும்பவும் அதே நோய் என்ன பண்றது? வருது. இப்பதான் நம்ம கவனமா இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்னை குணப்படுத்தி விட்டாரே, நான் தேவனுக்காய் சாட்சி சொன்னேனே, ஆனால் திரும்பவும் இந்த நோய் என்னுடைய சரீரத்திலே வருவதற்கு முயற்சி செய்கிறது. இந்த நோய் திரும்பவும் என்னுடைய சரீரத்திலே வருகிறது. ஹல்லேலூயா. இப்பொழுதுதான் உங்க உறுதி எங்க இருக்கு சொல்ல முடியும். இப்பொழுதுதான் உங்க உறுதி எங்க இருக்குன்னு சொல்ல முடியும். பிசாசானவன் அந்த பயத்தை கொண்டு வருவான், சரீரத்தில் சின்ன ஒரு பலவீனத்தை கொண்டு வருவான். ஹல்லேலூயா. அப்ப நீங்க அறிக்கை பண்ணுங்க, இதற்கு முன்பதான் இந்த பலவீனம் இருந்தது, என் இயேசு என்னை குணப்படுத்தினார். இனிமேல் இந்த பலவீனம் வருமானால் அவரே என்னை குணப்படுத்த போதுமானவர். வேதத்தை எடுத்து பேசுங்க. வேதம் சத்தியம், தேவனுடைய மகத்துவம், தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிற இடம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்த்து கேட்டார், எத்தனை நாள் நான் உங்களோடு கூட இருக்க முடியும்? ஹல்லேலூயா. நீங்கள் செய்ய வேண்டிய அற்புதங்களை நீங்கள் செய்யாமல் இருந்தால் நான் இன்னும் எவ்வளவு நாள் உங்களோடு கூட இருக்க முடியும்? ஹல்லேலூயா. உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து
உங்களை அந்த அதிகாரத்திற்குள்ளாய் வைத்து தேவன் அவர் செய்ய வேண்டியதை நிறைவேற்றும்படியாகத்தான் உங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் சொன்ன, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சாத்தானின் சகல சத்துவங்களை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன். இப்ப நான் அதை செய்யறது அல்ல, என்னுடைய நாமத்தினாலே நீங்கள் அதை செய்யுங்கள். என்னுடைய நாமத்தினாலே நீங்கள் அதை செய்யுங்கள். இந்த வார்த்தையை நீங்கள் உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள். ஒரு சகோதரனுக்கு ஒரு சகோதரிக்கு பிசாசுடைய தொல்லை இருக்கா? நில்லுங்க, வசனத்தை துவங்க. முதலாவது, ஆண்டவரே நீர் சொன்னீரே, நீர் அதிகாரம் கொடுத்தேன் என்று சொன்னீரே, இந்த அதிகாரத்தின்படி இந்த பிசாசை நான் துரத்துகிறேன். ஹல்லேலூயா. வேத வசனத்தை ஃபர்ஸ்ட் எல்லாம் ஏத்திக்கோங்க. உங்களுடைய சிந்தனையில என்ன இருக்கணும்? வேத வசனம் இருக்கட்டும். அதற்கு பின்பதாய் நீங்கள் போராட்டத்திற்கு முன்பதாய் போய் பார்த்து சொல்லுங்க. அதற்கு முன்பதாய் என்ன பண்ணுங்க? போராட்டத்திற்கு முன்பதாய் போய் நீங்க தைரியமாக நில்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் தேவனுடைய பட்டயம் உங்களுடைய கைகளில் இருக்கிறது. தேவனுடைய பட்டயம் உங்களுடைய கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தேவ பிள்ளையும் தனியாக எழும்பி நின்று பிசாசுகளை துரத்த வேண்டும். ஹல்லேலூயா. எந்த பிள்ளை யார் இடத்துல என்ன பண்ணக்கூடாது? ஹல்லேலூயா. எதிர்பார்க்கவே கூடாது. எந்த இடத்துல பிரதர் இப்படி ஒரு சூழ்நிலை இங்க வந்து அப்படின்னா உடனே நான் வரேன். ஹல்லேலூயா. 4 நாள் உபவாசம், 5 நாள் உபவாசத்தை போட்டு அதுக்கப்புறம் அந்த பிசாசு துரத்த வரேன்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்றால் அவருடைய அதிகாரம் உங்களிடத்திலும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. ராஜாவிடத்தில் நீர் யார் என்று கேட்பதற்கு ஒருவருக்கும் அதிகாரம் இல்லை. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், ஆகவே அதிகாரம் உங்களுக்குள்ளாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ராஜா குவைத் ராஜா ஒரு வார்த்தை சொன்னார், அதுக்கப்புறம் அவர்கிட்ட நீர் ஏன் இப்படி சொன்னீங்க அப்படின்னு யாரும் கேட்கறதுக்கு முடியாது. தேவனுடைய பிள்ளையும் அப்படித்தான். தேவனுடைய பிள்ளையும் அப்படித்தான். வசனத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள், உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள், உறுதியாக நில்லுங்க. ஹல்லேலூயா. பிசாசான அநேக போராட்டங்களை கொண்டு வரலாம். பாவ சிந்தனைகளை உங்களுக்குள்ள கொண்டு வரலாம். அசுத்தங்களை உங்களுக்குள்ள கொண்டு வர முயற்சி பண்ணலாம். பிரயோஜனமற்ற காரியத்திற்கு நேராக உங்கள் சிந்தனைகளை திருப்பலாம். ஹல்லேலூயா. நீங்கள் இயேசுவின் இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டவன். எடுத்து உறுதியா நில்லுங்க, உறுதியா நில்லுங்க. ஹல்லேலூயா. அநேக பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையை விட்டு, தேவனுடைய சமூகத்தை விட்டு பின்மாற்ற வேண்டிய காரணம் என்ன தெரியுமா? உறுதி இல்லாத தன்மை. வேதம் சொல்லுகிறது, இருமனம் உள்ளவன் கர்த்தரிடத்திலிருந்து எதையாவது ஒன்றை பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. 2 மனசு உங்களுக்குள்ளா இருந்துச்சுன்னா ஹல்லேலூயா, நீங்கள் கர்த்தரிடத்திலிருந்து ஒன்றையும் பெற்றுக் கொள்ள மாட்டீங்க. நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அப்படிப்பட்டவன் எந்த வசனம் சிஸ்டர்? 1:7. பாருங்க, ஹல்லேலூயா. மிக அழகான வசனம். ஹல்லேலூயா. அடிக்கப்பட்ட அலைக்கடலில் அலைக்கு ஒப்பாயிருந்தார். Thank you brother. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. நீ முழங்கால் போடும் பொழுதே உனக்குள்ளாய் ஒரு உறுதி இருக்கணும், என் தேவன் எனக்கு இதை தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் தெளிவா தான் சொல்லுது, இரு மனம் உள்ளவன். ஹல்லேலூயா. அவன் காற்று நாணல் என்ன பண்ணுவான்? காற்று இப்படி அடிச்சுன்னா என்ன பண்ணுவோம்? இந்த பக்கம் போகும். காற்று இந்த பக்கம் அடிச்சுன்னா என்ன ஆகும்? அந்த பக்கம் போகும். ஹல்லேலூயா. அது அல்ல கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கை. ஹல்லேலூயா. அப்படி நின்னா அப்படிதான் நிற்கும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, வலது புறமாகிலும் இடது புறமாகிலும் சாயாத. உனக்கு கொடுக்கப்பட்டது அங்கேயே நின்று இப்படியே நின்றுக. இதுதான் கர்த்தருடைய வழி, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய ஜீவன், கர்த்தருடைய பரிசுத்தம். கர்த்தர், கர்த்தர். ஹல்லேலூயா. வலதுபுறம் இடதுபுறம் சாயாது, வலதுபுறம் இடதுபுறம் சாயாது. மிக தெளிவா இருமனம் உள்ளவன் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் ஒன்றை பெற நினையாதிருப்பானாக. நினைக்கவே வேண்டாம், நான் இது கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு சிந்தனையோடு நீங்க முழங்காலே போட வேண்டாம். வேதம் மிக தெளிவாக சொல்லுது, அப்படி ஒரு சிந்தனையோட நீங்க முழங்கால் போட வேண்டாம். உங்கள் சரீரத்தில் பலவீனமா இயேசு என்னை குணப்படுத்த போதுமானவராய் இருக்கிறார் என்ற அந்த உறுதியோடு கூட முழங்கால் போடுங்க. அந்த விசுவாசத்தோடு கூட முழங்கால் போடுங்கள், அந்த நம்பிக்கையோடு கூட முழங்கால் போடுங்கள். என் இயேசுவால் இது முடியும் என்று.
என் இயேசுவால் இது முடியும் என்ற அந்த விசுவாசத்தோடு நீங்கள் முழங்கால் போடுங்க. கர்த்தர் உங்களிடத்திலே அற்புதத்தை காட்டுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஹல்லேலூயா. உங்களுடைய உறுதி தேவன் மேல், என்னுடைய மகன் என்னுடைய மகள் என்று தேவன் சாட்சி. யோபுவை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தார். யோபு மேல் இருந்த அந்த உறுதியை குறித்து பிசாசினிடத்திலே தேவன் சாட்சி கொடுத்தார். பாரு, நீ எல்லாம் பண்ண, அவன் தன்னுடைய உத்தமத்திலே அவன் இன்னும் நிலையாக நிற்கிறான். உத்தமத்திலே நிலையாக நிற்கிறான். நீ என்னென்னவோ காரியங்களை செய்த, எடுத்த, அவன் புள்ளிதெல்லாம் எடுத்த, சாட்சி கொடுத்தது யாரு? தேவன் சாட்சி கொடுத்தார். நீங்கள் உறுதியாக இருப்பீர்களானால் தேவன் உங்களை குறித்து சாட்சி கொடுப்பார். தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல, தேவனால் புகழப்படுகிறவனே உத்தமன். தேவன் உங்களை குறித்து சாட்சி கொடுப்பார். நீங்கள் யாருக்குமே சாட்சி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபு சொல்றாரு, யோபு 42:2 சொல்லுகிறாரு, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறீர், நீ செய்ய நினைத்தது ஒரு பொழுதும் தடைபடாது. தேவனிடத்திலே பேசுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போராட்டம், வேதனைகள் மத்தியில் ஆண்டவரிடம் பேசுங்க. தகப்பனே, நீர் என்னுடைய வாழ்க்கையிலே செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. நீர் என்னுடைய வாழ்க்கையிலே செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. ஏனென்றால் நான் உம்முடைய பிள்ளையாக நான் இருக்கிறேன். அவருடைய இரத்தத்தினால நான் கழுவப்பட்ட அவருடைய பிள்ளையாக நான் மாற்றப்பட்டிருக்கிறேன். ஆகவே ஹல்லேலூயா, அவர் என்னுடைய வாழ்க்கையிலே செய்ய நினைத்தது ஒன்றுமே தடைபடாது. ஹல்லேலூயா. உறுதி, அவருக்குள்ள அந்த உறுதியாக அறிக்கை பண்றாங்க பாருங்க. அந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியில என் தேவன் இவர் சகலத்தையும் செய்ய இவர் போதுமானவர். மனைவி சொன்னா, என்ன சொன்னா? ஹல்லேலூயா. தேவனை தூசித்து ஜீவனை விடு. ஏன் அவரை தேவன் தேவன் சொல்லிட்டு கொண்டாடி கொண்டிருக்கிறார்? கர்த்தருடைய பிள்ளைகள் அநேகர் அப்படித்தான், இந்த நாள் அப்படித்தான், அநேக பிள்ளைகள் என்று அப்படிதான் சொல்றாங்க. என்ன ஊழியத்துக்கு போறீங்க, என்ன ஜெபம் செய்யுங்க, என்ன இருக்கு, இன்னைய வரைக்கும் நம்ம அந்த சூழ்நிலையில தான் இருக்கோம். இல்ல, உன்னுடைய சூழ்நிலை மாற்றப்பட்டது உனக்கே தெரியல. ஹல்லேலூயா. அதான் சொல்றாரு அவரு, யோபு பக்தன் சாட்சி. நீ செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ, நீங்கள் தேவனுடைய பாதையில் இருப்பீர்கள் என்றால் அவர் எந்த சூழ்நிலையிலும் அவருடைய திட்டத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். உறுதியாய் பற்றிக் கொண்டிருங்கள். ஹல்லேலூயா. மத்தேயு 8:8 எடுத்து வாசிங்க. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 8வது வசனம். அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுபாட்ட நீங்க என்ன பேசுங்க, உறுதிப்படுத்துங்க. ஆண்டவரே, நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். ஆண்டவரே, என்னுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் மாறும். உறுதியாய் அறிக்கை பண்ணுங்க. ஹல்லேலூயா. அதைத்தான் வேதத்தை வாசிக்கிறது. ஏன்னா வேதம் வசனங்கள் ஜீவன் உள்ளதா இருக்கிறது. நீங்கள் அந்த வசனத்தை எடுத்து பேசும் பொழுது தேவனே அந்த வார்த்தைக்கு சாட்சி கொடுப்பார். அவர் கொடுத்த வார்த்தைக்கு அவர் சாட்சி கொடுப்பார். அவர் என்ன வார்த்தையை அனுப்பினார் அந்த வார்த்தைக்கு அவர் சாட்சி கொடுப்பார். இப்பொழுது இவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இந்த 100க்கு அதிபதி சொல்லுகிறார், ஹல்லேலூயா, நீ ஒரு வார்த்தையுடைய வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் என்னுடைய தகுதி உடையவன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லு. ஹல்லேலூயா. உங்களுடைய பலவீனத்தில் நீங்க ஆண்டவரே எப்படி சொல்லிருக்கீங்களா? ஆண்டவரே, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். ஆண்டவரே, என்னுடைய சரீரத்தில் இருக்கிற இந்த பலவீனம் இப்பொழுதே மாறும். சொல்லிருக்கீங்களா யாராவது? ஏனென்றால் வேத வசனம் நான் வாசிக்கவில்லை. வேத வசனத்தை நீங்கள் வாசிக்க 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 அந்த வசனத்தை எடுத்து நீங்கள் பயன்படுத்த ஆவியானவர் உங்களை கொண்டு போய் கொண்டே இருப்பார். ஆவியானவர் உங்களை கொண்டு போய் கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். என்னுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் மாறும். என் பிள்ளையுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் மாறும். என் பிள்ளையினுடைய தேவையில்லாத பிரச்சனைகள் மாறும். நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லு. ஹல்லேலூயா. 100க்கு அதிபதி அதைத்தான் சொன்னார். ஆண்டவர் ஆச்சரியப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு விசுவாசத்தோடு கூட இருக்கிறார்கள். கர்த்தர் நல்லவர். பணிந்து
போதும். என்னை குணமாக்க உம்மாலே ஆகும் என்கிற உறுதி அவனுக்குள்ள என்ன பண்ணுச்சு இருந்தது. அந்த உறுதி உங்கள்கிட்ட இருக்கா? அதுதான் நீங்க பாருங்க. அந்த உறுதி உங்கள்கிட்ட இருக்கா? என் இயேசு என்னை குணமாக்க அவராலே ஆகும் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்கிற உறுதி உங்கள்கிட்ட இருக்கா? ஹல்லேலூயா. நீங்க எவ்வளவு மருந்து மாத்திரைகள் எடுங்க, எவ்வளவு ட்ரீட்மெண்ட் எடுங்க, ஹல்லேலூயா, குணம் இயேசு தான் கொடுக்கிறார். எந்த வித இல்ல. சாட்சி, ஜீவனுள்ள சாட்சி. கடந்த வாரத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த தெலுங்கு சகோதரி அவங்களுடைய கணவருடைய சூழ்நிலை எப்படி இருந்துச்சு? மரணத்திற்கு ஏதுவாய் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தார். ஹல்லேலூயா. மூளையிலே என்ன பண்ணிருக்கு? ரத்தம். ஹல்லேலூயா. சூழ்நிலை ரொம்ப மோசம். எப்படி அந்த மகன் உயிரோடு கூட எழுப்பி வந்தார்? ஹல்லேலூயா. என் தேவன் குணமாக்கினார். என் தேவன் குணமாக்கினார். அதான் இந்த வருடத்திலே தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து ஆலயத்தை மகிமையினால் நிரப்புவேன். மரணத்தில் இருந்தவர்கள் உயிரோடு எழும்பினார்கள். அதுதான் மகிமை. ஹல்லேலூயா. மரணத்திலே இருந்து ஹாஸ்பிடலிலே மரணத்துக்கு தருவாயிலே இருந்த மனிதனை தேவன் உயிரோடு கூட எழுப்பினார். அதை தேவன் சபையிலே சாட்சியாய் நிறுத்தினார். அவருடைய வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். அவர் குணமாக்குகிறவர். உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது. நீ வைக்கிற தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கை ஒரு நாள் வீணாய் போவதில்லை. ஒரு நாள் வீணாய் போவதில்லை. ஹல்லேலூயா. உறுதியாய் அசைவில்லாதவர்களாய் இருங்கள். எப்படி இருங்க? உறுதியாய் அசைவில்லாதவர்களாய் இருங்கள். அதான் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. பேசிட்டு கடந்து போகிறதல்ல. சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது ஹல்லேலூயா, உம்மாலே ஆகும், உம்மாலே ஆகும். இந்த பலவீனம் என்னுடைய சரீரத்திற்குள் கிரியை செய்வதற்கு அது ஏமாத்திரம். இதை குணமாக்க உம்மாலே ஆகும். இது குணமாக உமக்கு சித்தம் உண்டு. பாருங்க, தகப்பன் பிள்ளைக்கு மேல் அன்பை காட்டிலும் என் தகப்பன், பரலோக தகப்பன் வைத்திருக்கிற அன்பு மேலான ஒரு அன்பு. ஹல்லேலூயா. நம்ம இந்த இடத்துல நடந்து போயிட்டு தான் நம்ம ஜெபிச்சிட்டு இருக்கோம். ஆனா பதில் கொடுக்கிற தேவன் அந்த இடத்துல அவருடைய கரத்தை வைத்துக் கொண்டிருப்பார். நீங்க இந்த இடத்துல ஜெபிச்சுட்டே இருப்பீங்க, அவருடைய கரம் அங்க இறங்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. உலகம் முழுவதும் அவருடைய கண்கள் சுற்றி கொண்டிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. உலகம் எங்கும் அவருடைய கண்கள் சுற்றி கொண்டிருக்கிறது. அவருடைய பிள்ளைகளுக்கு நன்மையானவைகளை செய்யும்படியாய் கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்யும்படியாய், உங்களுக்கு எப்படி நன்மை செய்ய வேண்டும், உங்களுடைய பிள்ளைகளுக்கு எப்படி நன்மை செய்ய வேண்டும், ஊழியத்திற்கு எப்படி நன்மை செய்ய வேண்டும், உங்களுடைய சந்ததிக்கு எப்படி நன்மை செய்ய வேண்டும் என்று தேவனுடைய கண்கள் பூமியின் மேல் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார், நான் ஜெபிக்கிற வேளையிலே என்னுடைய சத்தம் அவருடைய செவிகளில் ஏறிற்று. அவர் கேட்டார் சொல்ல, ஏறுங்கிறது அப்படி அப்படி வச்சு குத்துறது அப்படி. ஹல்லேலூயா. அவர் உடனே எனக்கு பதில் அளித்தார். நீங்கள் உறுதியாய் ஜெபிப்பீர்களானால், நீங்கள் இங்கே ஜெபிக்கிற வேளையிலே அங்கே தேவனுடைய கரம் இறங்கிக் கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. வில்சன் பிரதருடைய விசா மாற முடியாதுன்னாங்க. இந்த விசாவை மாத்தவே முடியாதுன்னாங்க. சட்டத்திட்டம் எல்லாம் மாறணுமா? ஹல்லேலூயா. ஜெபம் ஒரு நாள் வீணாய் போனதில்லை. போன மாசம் அவருடைய விசாவை மாறிவிட்டது. ஹல்லேலூயா. இது எப்படி நடந்தது? சாதாரண காரியம் அல்ல. அதிகாரிகளுடைய இருதயத்திலே தேவ ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். பொறுமையோடு காத்திருக்கணும். எப்படி இருக்கணும்? உறுதியா இருக்கணும், பொறுமையோட காத்திருக்கணும். தேவன் சாட்சியாய் கொண்டு வந்து நிறுத்துவார். ஏனென்றால் நீங்கள் உறுதியாய் ஜெபிக்கிற வேளையிலே தேவன் அந்த இடத்திலே அதிகாரிகளுடைய இருதயத்திலே கிரியை செய்ய ஆரம்பித்துக் கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. உங்கள் கண்களுக்கு எல்லாம் ஒன்றுமே தெரியாது. காரியம் நடந்த பொழுது ஹல்லேலூயா, சாட்சி 2 நிமிஷத்துல முடிஞ்சு. ஆனா 2 வருஷம் 2-3 வருஷம் அதற்காக அவர் கண்ணீர் வடித்தது தேவனுக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலே தேவன் உங்களிடத்தில் சொல்ற ஒரே ஒரு காரியம் தான், இந்த சூழ்நிலைகளை குறித்து நீங்கள் கவலை
படாதீர்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தோடு வேண்டுதலோடும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. அதை நீங்க உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. எழுதி நிற்போமா? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் சொல்றாரு 6:68, ஹல்லேலூயா, நாங்கள் யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? நித்திய ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் தானே உண்டு. ஹல்லேலூயா. அப்பாட்ட சொல்லுங்களேன், அப்பா சந்தோஷப்படுவாரு. ஹல்லேலூயா, என் மகன் என்ன பார்த்து பேசுறான். நாங்க வேற யார் இடத்துல போவோம்? இந்த பலவீனத்தின் மத்தியில நாங்க யார் இடத்துல போவோம்? இந்த நோய்களின் மத்தியில நாங்க யார் இடத்துல போவோம்? ஹல்லேலூயா. இந்த போராட்டத்தின் மத்தியில் நாங்க யார் இடத்துல போவோம்? இந்த வேதனையின் மத்தியில் நாங்க யார் இடத்துல போவோம்? நாங்க எங்கேயும் போக மாட்டோம் ஆண்டவரே, உண்மையே நாங்கள் நம்பியிருப்போம். ஏனென்றால் எங்களை பாதுகாக்கிறவரும் வழி நடத்துவருமாகிய என் ஜீவனுள்ள தேவன் இயேசு நீங்க ஒருவர்தானப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி உறுதியாய் பற்றி கொண்டோ உம்மையே நம்பியுள்ளோ, உறுதியாய் பற்றி கொண்டோ உம்மையே நம்பியுள்ளோ, பூரண சமாதானம், பூரண சமாதானம் எங்கள் பூமியில் தருபவரே, எங்கள் வாழ்வில் தருபவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கண்களை மூடி ஹல்லேலூயா. உறுதியாய் நான் இருக்கிறேன் அப்பா. உங்களுடைய இருதயத்திற்குள்ளாக அநேக போராட்டங்கள் இருக்கலாம். ஒரு தேவையோடு நீங்க கடந்து வந்திருக்கலாம். ஹல்லேலூயா. நீங்க போதும் இயேசுப்பா. அதுல நான் உறுதியா இருப்பேன் தகப்பா. என்னுடைய விசுவாசத்துல நான் உறுதியா இருப்பாப்பா. ஹல்லேலூயா. 100 சொன்னது போல ஹல்லேலூயா, என் அபிசுவாசம் நீங்க. ஹல்லேலூயா. தன்னுடைய அபிசுவாசம் நீங்கும்படி வேண்டிக் கொண்டான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவருங்க, ரொம்ப ரொம்ப நல்லவருங்க. அவரை போல ஒரு தகப்பன் கிடையாதுங்க. நீங்க கூப்பிடுகிற வேலைகளெல்லாம் பதில் கொடுக்கும்படியா என் தகப்பன் ஆயத்தமா இருக்காருங்க. ஹல்லேலூயா. என் இயேசப்பா ஆயத்தமா இருக்கிறார். உன்னுடைய சரீர பலவீனத்தை குறித்து நீ கவலைப்பட்டு இருக்கியா? இயேசுப்பாட்ட உன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடு. அப்பா, நான் ரொம்ப நம்பி இருக்கிறேன் வாய்களை திறந்து சொல்லு. உம்முடைய இரத்தத்தினால எனக்கு விடுதலை உண்டுன்னு வாய்களை திறந்து அறிக்கை பண்ணு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலிருந்து தப்புவிக்க என் தேவன் போதுமானவர் என்கிற உறுதி உன்னுடைய இருதயத்தில் இருப்பதாக, அந்த உறுதி உன்னுடைய இருதயத்தில் இருப்பதாக, அந்த உறுதி உன்னுடைய இருதயத்தில் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறேன் ராஜா. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். தேவாவியானவர்கள் பேசின வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் டாடி. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் அவன் உண்மையே நம்பி இருக்கிறபடினாலே அவனுக்கு பூரண சமாதானத்தை கட்டளையிடுகிறவர் நீர் ராஜா. அந்த ஜனங்களுக்கு பூரண சமாதானத்தை நீர் கட்டளையிட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இவர்கள் உண்மையே நம்பி இருக்கிறார்கள். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே நம்பி இருக்கிறோம். நானும் என் வீட்டாரும் என்றால்